ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி காசை பார்க்க போகிற சிறடி காசையில் நம்ம ஸ்ருதி இருக்காங்களே, யாரை செஃப்பாக போடுறதுன்னு தெரியாமல் மண்டை பிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து வீட்டுக்கு வர இந்த சூப்பை குடிக்கிறாங்க. சூப்பை குடிச்சிட்டு நீங்களே ஏன் செஃப்பாக என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல, இல்லைப்பா அது ரொம்ப தப்பாயிடும், ஆல்ரெடி ரவி நல்லா சமைக்கிறாப்புல, நீ ஏதாவது சமாதானம் பண்ணி அவரை கூப்பிட்டுக்கோ, நான் வந்தேன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டாங்க. உண்மைதாங்க, வெளியிலேருந்து ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணால் கூட ஒன்றும் தெரிஞ்சுக்கொள்ளாதுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே கூப்பிட்டு போனால் வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை அதிகமாகுங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மீனா ஆளேக்கா கலாண்டுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இதை கேட்டவுடனே ரவிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் அண்ணின்னு சொல்ல, இல்லைப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் பார்த்து நடந்துக்கோங்க, பொறுப்பா விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்து போகிறவங்க யாரும் கெட்டு போகிறது கிடையாதுன்னு ஒரு டைலாகையும் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூப்பை குடிச்சிட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, நம்ம முத்துங்க. ஒரு பக்கம் சூப்பு கடை போட்டலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க விஜயா ஒன்றும் அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை அப்படின்றாங்க. கழுதைக்கே தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்றாங்க. பேசிகிட்டே இருக்க டைமில் என்னைக்காவது நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்துருக்கீங்களான்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அதை செய்ய தெரிஞ்சால செய்வாங்கன்னு சொல்லிட்டு கலாய்க்க மனோஜ் அந்த டைம் என்ட்ரி ஆகுறாங்க. உடனே மூஞ்சில் இவ்வளோ காயத்தை பார்த்தோன்னே ரோகிணியால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணை ஊற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்று சொல்லுவாங்களே, பேத்து எடுத்தாலும் பேத்தா சாங் குறையாமல் இவரை சமாளிச்சுட்டு உள்ளே வந்தார். கடைசியில் ரோகிணி ஒரு பக்கம் பிடிச்சி வந்த நீ உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்ட உடனே இல்லை உண்மையை சொல்லிட்டாங்க. நீ என்னத்துக்கு உன் ஃப்ரெண்டு சொட்ட ஃப்ரெண்டு சொல்கிறதெல்லாம் கேட்குற, எல்லாம் தேவையா? நீ மேலே மேலே சாட்சியை தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்க, உனக்கு மூளையே இல்லைன்னு உன் தம்பி சொல்கிறது கரெக்டு தான் சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ திட்டுறாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. பின்ன என்னங்க, அதாவது அலைக்கா ஹேண்டில் பண்ணுற விஷயத்த தூக்கிட்டு போய் கொத்தா கொடுத்துட்டு வரியேப்பா, இதுக்கப்புறம் எப்படிப்பா பார்த்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா அதை நம்ம முத்துவால் மட்டும்தான் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்